ஹலோ ஆல், இன்றைக்கி ரோஸ் அரோமா கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் கறி அண்ட் ரத்த பொரியல் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகா அண்ட் கறி லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோஸ் நல்லா ஜூஸியாக வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கறி மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு லைட்டாக கறி கொதி வந்ததுக்கப்புறம் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், பெப்பர், மட்டன் மசாலா, கரம் மசாலா அரைச்ச ஒரு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி மசாலாவோட தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு ஒரு பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண அப்புறம் அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் கறி வேகிறதுக்காக வாட்டர் அதில் ஆட் பண்ணி 6 விசில்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரத்த பொரியல் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், பச்சை மிளகா, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிளட்டை இதில் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கிறேங்க. ரத்தம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ரத்த பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு அண்ட் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த காம்பினேஷன் என்னோட ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல்.